ஆக்சுவலி ஆண் பாவம் பொல்லாதது அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு இப்போ ரீசெண்டாக. ஸோ எத்தனை பேர் அதை பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரில. அதுலேருந்து ஒரு டயலாகு. ஸோ அம்மா பொண்ணுங்க அவங்களோட லைஃப்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சொல்லியிருப்பாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் தான் ஆக்சுவலாக எனக்கு தோணுது, எங்கள் அம்மா சின்ன வயசுலாம் சொல்லுவாங்க, நான் போய் எங்கள் அப்பா பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எங்கள் அப்பா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் வேலைக்கு போயிட்டு இருந்ததுக்கப்புறம் என்ன எப்படி சமைக்கிறது, எப்படி சாப்பிட்றது. ஆக்சுவலி எங்கள் அப்பா வந்து டிரைவராக இருந்தாங்க. ஸோ அவங்க சைடு யோசிச்சு பார்க்கும்போது அது கஷ்டம்தான். ஆனால் ஒரு விமன் சைட்லேருந்து அவங்களும் யோசிக்கல, இது வரைக்கும் நானும் யோசிச்சதில்லை. வேலைக்கு போயிட்டு வந்து எப்படி சமைக்கிறதுன்னு யோசிச்சனாம அவங்களுக்கும் அப்பா மகள் அந்த சென்டிமெண்ட் இருந்திருக்கும். அப்பா பார்க்கணும், அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவங்களுக்கும் இருந்திருக்கும்ல. அவங்களுக்கு மட்டும் கல்யாணம் ஆகிடுச்சு, ஓகே ஹஸ்பண்டை பார்க்கணும், அதுக்கப்புறம் பசங்க ஸ்கூலுக்கு போய்ட்டு வருவாங்க, அவங்கள பார்க்கணும், அதுக்கப்புறம் பேர பசங்க. ஸோ இப்படியே அவங்களும் லைஃப்பும் மூவ் ஆன் ஆகிடுதுல. ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு நான் யோசிச்சது என்னென்னா, எங்கள் அம்மாவுக்கு அவங்க அப்பா கூட இருக்கிற டைம் என்னால் கொடுக்க முடியல. ஸோ அப்போ நானும் சின்ன பையன், எனக்கு கொடுக்க முடியல. ஸோ அதை வச்சு நான் ரியலைஸ் பண்ணது என்ன அப்படின்னா, ஓகே நம்ம பாஸ்ட்டை சேஞ்ச் பண்ண முடியாது, பட் எனக்குன்னு இப்போ ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அவங்க அப்பா கூட இருக்கிற டைமாக இருக்கட்டும், அதை வந்து நான் பிரேக் பண்ணாமல் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா தயவு செய்து அவங்கள அப்பா அம்மா கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண அலோவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பீப்பிள். பாய்.